நம்ம தயார் பண்றது அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இது என்ன அரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? இது வந்து மஞ்சள் பூசணி பரங்கிக்காய். இது வந்து பழக்காடிங்கிற அதாவது ஈயம் கரைசல்ங்கிற ஒரு நுண்ணூட்டம் தயார் பண்றதுக்காக அரிஞ்சிட்டு இருக்கிறேன். இது மஞ்சள் பூசணி 2 கிலோ, பப்பாளி 2 கிலோ, வாழைப்பழம் 2 கிலோ. இதை வந்து சமம் அளவில் இது பண்ணி அரிஞ்சு பிசைஞ்சு உள்ள போட்டு அப்புறம் ப்ளஸ் 2 முட்டை இதை கலக்கி ஒரு 12 லிட்டர் தண்ணியில் போட்டு ஒரு ட்ரம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். 5 நாளைக்கு ஒருக்கா திறந்து மூடணும், அந்த கேஸ் வெளியே போகிறதுக்காக. ஒரு மாதம் வச்சுருந்துட்டு எடுத்தால் இடைவெளியாக தெளிக்கலாம், அல்லது வந்து வேறு வழியாக தண்ணீரில் கொடுக்கலாமா. இது நுண்ணோட்டம் நல்ல பயிர் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, விளைச்சல் எல்லாத்தையும் கொடுக்குமா. சரி, இது ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். சரி, பூசணிக்காய் இது மஞ்சள் பூசணி, இன்னொன்று என்ன? மஞ்சள் பூசணி பப்பாளி. பப்பாளி மஞ்சள் பூசணி நம்ம ஹோட்டல் விளைஞ்சது. இந்த இது மட்டும் வெளியிலிருந்து பார்க்கணும். இந்த பூசணிக்காய் இதுவும் விளையி. அப்போ நம்ம தேவையானதான் இடுபொருளை நம்மளே தயார் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ மஞ்சள் பூசணி வந்து நம்ம தோட்டத்தில் விளையில, வெளியில் வாங்குது. ஆமாம். பப்பாளின்னு இன்னொன்று நம்ம தோட்டத்தில் இருக்கு, வாழைப்பழம். பப்பாளி வாழைப்பழம். சரி, இது அரிஞ்சு போட்டுருக்கீங்களா? இதுல போடுறது இல்லை, இன்னொரு ட்ரம்ல நல்லா மூடி வைக்கிற ட்ரம்ல போட்டு அரிஞ்சு பொருளை போட்டுருக்கோம். இது மட்டும் அதுவே தாய்க்கு பூசணிக்காய் அரிஞ்சு போட்டிங்க சின்ன சின்னதாக. நாட்டு சக்கரை போடணும். நாட்டு சக்கரை வெள்ளம் வச்சிருக்கீங்களா? அதை போட்டுறது வெள்ளம் 2 கிலோ அது போடணும். அப்புறம் பப்பாளி இப்படி கணிஞ்சு பப்பாளி உள்ளே போட்டுருணுமா? நீ பழத்தையும் கணிஞ்சு வெள்ளத்து உள்ளே போட்டுறது. 2 கிலோ பப்பாளி. ஆமாம். சரி, நாட்டு வெள்ளம் 2 கிலோ சொல்லாம. இதுக்கு பேர் என்ன? பழக்காடி. பழக்காடியா? ஈயம் கரைசல். ஈயம் கரைசலா? எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், என்ரிச்டு மைக்ரோ ஆர்கானிசம். இதுக்கு இது கூட வெள்ளை 2 கிலோ போடணுமா? ஆமாம். இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு தானே போடணும் இதை. ஆமாம். இது நாட்டு பப்பாளினால வெள்ளை அந்த அத்தனை விதை. அந்த விதையெல்லாம் ஊற்றி அந்த பக்கம் போட்டு உள்ளே போட்டு கரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளை 2 கிலோ. இது கூட அப்படியே சொல்ல மறந்துட்டீங்க. இது புதுசு இன்னைக்கு தான் ரெடி பண்ணுறேனாமா, அதனால ஞாபகம் மருதி ஆயிடுச்சு. எவ்வளோ? 2.5 கிலோ இருக்குது. 2 300. ஓகே, போமா. 2 அதுக்குள்ளே போடுறதுக்கு இந்த பழத்தை தொளிச்சுங்க. இந்த பழத்தை தொளிச்சு, சரி போ, அந்த பக்கம் அந்த பக்கம் போ, பழத்தை தொளிச்சு சரி கம்டு அப்படியே பிணைஞ்சு இதுக்குள்ளே போடலாம். இந்தா ஐயோ, விழுந்து கட்டிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. அவ்வளோதான் பண்ணிடுறீங்களா? பழக்காடி போட்டு வச்சிருந்துல ட்ரம்மில். இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. 1 மாதம் ஆச்சு. பழக்காடி ரெடி ஆயிடுச்சுங்க. தோட்டத்துக்கெல்லாம் பாஞ்சிட்ருக்குதுங்க. ட்ரிப்பு மூலமாக மோட்டர் போட்டிருக்குறாங்க மச்சியை. எந்த வேலையுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை சக்ஸஸ் ஆகுதுங்க. நானும் பார்த்துட்டேன். வீட்டு வேலையாக இருக்கட்டும், தோட்ட வேலையாக இருக்கட்டும், மச்சானுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இது சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே.